இந்த பள்ளி மாதத்தில் நீங்கள் ஏன் காட்டினீங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஒரு 2.25 ஆண்டுகளாக உங்களுக்கு வீடு எல்லை சம்பந்தமான பிரச்சனையும் தேவையில்லாத வாக்குவாத சண்டைகளும் நடந்து மாந்திரிகம் சம்பந்தமான குறைபாடுகளை வச்சு வீட்டுக்குள்ளே உடல்நிலை குறை, பணம் பற்றாக்குறை, மூச்சு எடுப்பதில் குறை, இவைகள்லாம் இப்போ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு ஒரு மாற்றத்தை தெரிய வேண்டும் கருப்பசாமி. இந்த உண்மை ரகசியம் என்று தெரியணும் என்பது உங்களுடைய கேள்வி. கால் வந்துட்டு வாங்க. என்ன கடை? பக்கத்தில் ஒரு கடை தெரியுது. என்ன கடை? பக்கத்தில் ஒரு கடை தெரிகிறது. என்ன கடை? வியாபார கடை. யார் வச்சிருக்கா? நீ அவனை கவனிச்சு பார்க்க. அதனால் இந்த சூழ்நிலைகளிலிருந்து மாற்றித்தாரேன். கண்ண முடியுமா? பிள்ளைகள் எத்தனை? 2. எத்தனை பிள்ளைங்க? அந்த பிள்ளை பேர் என்ன பேர்? அடாடாடாடா. காமாட்சி எங்கே இருக்கா இப்போ? உன் மனைவிக்கு இதயம் சம்பந்தமான படபடப்புத்தன்மை இருக்கிறது. அதிகமான மன அழுத்தத்தின் ஜாஸ்தியால் பக்கவாதம் வரக்கூடிய அளவுக்கு நரம்பியல்கள் மரமரத்து போயிருக்கு. இவைகளை வராமல் காப்பாற்றி தெளிவு பண்ணி தந்துடுறேன். கால் வந்துட்டு வா. என்னை நல்லா கவனித்து கால் வந்துட்டு என் முன்னால் உட்காரு. உன்னை ஜெயிச்சு தரேன். வாமா, உட்காருமா. ஏதாவது கோயிலுக்கு தங்கம் எதுவும் காணிக்கப்பட வேண்டியிருக்கா? எந்த கோயிலுக்கு போட்டிய? போட்டாச்சா? இடைக்கிட காசு ஒழுங்கா போட்டியா? நல்ல பிள்ளை. உன்னுடைய கட்டுமனைக்குள்ள ஆழ்ந்து பார்த்தேன். உன்னுடைய பிள்ளையின் இறப்புக்கு காரணம் இயற்கை. அதனால் அவளை ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு தேவையில்லை. அந்த இறந்து போன இழப்பினுடைய மனவேதனை ஒரு பக்கம் உன்னைய தள்ளிடுது. அதனால் அந்த ஆத்மா உன்னை எப்பொழுதும் வாழ வைக்கிறதுக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த செய்வனை கோளாறுகள் உன்னுடைய எதிர்த்த வீட்டுக்காரங்களுடைய பிரச்சனையால் நடக்கும். அதுக்காக அவங்கள்ட்ட போய் சண்டை போடுறதெல்லாம் தப்பு. அவங்க மனத்தை சமாதானமாக்கி உங்களுக்கு எதிர்ப்பு இல்லாமல் நான் ஆக்கி நடத்தி தரேன். இனிமேல் அவங்களால் செய்யப்பட்ட எந்த தீவினைகளும் உன்னை ஒன்றுமே செய்யாது. அதனால் உங்கள் உடம்புல ஓட்டியிருக்க நோய் இன்னையிலேருந்து மாறும். ஜெயிச்சு தந்துடுறதே வெற்றி உண்டு. நாளைக்கு காலை என்னைய பார்த்துப்போம். வெற்றியாரு இந்தாப்பா. இன்னையிலேருந்து மாறியாச்சு. போ. கர்மசாமிக்கு அப்படியா? பொம்பளை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மன வருத்தம் இருக்கிறது என்று கேட்டு வந்தவர்கள் வாங்க. இழுக்காதீங்க. முதல்ல தான் கல்யாணம் முடிச்சு இழுத்தாச்சு. அடுத்து பேசுவோம். சரியாயிரும். சரியாயிருக்கா? நாளைக்கு. எஸ். என்ன செய்யணும் பொம்பளை பிள்ளைக்கு? கால் அனுப்புவாங்க. அண்ணன் நல்லா எக்ஸசைஸ் செய்திய. உங்கள் மனதை சாமிகிட்ட கொடுக்கல, சும்மா தான் படுத்து இருந்துச்சு. தான் ஏற்றுக்கிட மாட்டோம்ல. ரோராம் இருக்கட்டுமே. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இந்தாங்கப்பா. உங்கள் அப்பா கூட பிறந்தவங்க எத்தனை இருப்பா? பொம்பளை
ஒரு ஒரு உயிர் வருதே உங்கள் அப்பாவுக்கு சகோதரின்னு சொல்லி இறந்து போன ஒரு ஜீவன் வருதுயா, உங்கள் அப்பாவுக்கு உறவு முறையில் சகோதரி முறை. உங்களுக்கே அது தெரியாது, கால் வந்துட்டுவாங்க. உங்கள்கிட்ட முன்னோர்கள் வரலாறை சொல்வது தவறு. இருக்கிற வரலாறுக்கு விடையே கண்டுபிடிப்போம். கோவிந்தா கோவிந்தா. பெத்த பிள்ளையில் ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில் மன அமைதியும் குழப்பமும் நடக்கும். அதுக்கு பெரியோர்கள் காரணம். அதுக்காக எது மந்திர ஏடாகலம் பண்ணி தங்க நகைகள் வாங்க வேண்டும் என்று சொல்லி வார்த்தைகளை விட்டு குடும்பத்தில் அமைதி குறைகள் ஏற்பட்டு விட்டன. இந்த பிரிவுகளை மாற்றி ஒற்றுமையாக வாழ வச்சு தந்தா போதுமா? ஒன்று. அடுத்து வேற என்ன வேணும்? அந்த கல்யாணம் அவா இஷ்டப்படி நடக்கணுமா, ஓ இஷ்டப்படி நடக்கணுமா? மகிழ்ச்சிக்குரிய கல்யாணமாக நடக்கும், பெரிய மகாலில் நடக்கும், எல்லோரும் ஆனந்தமாக சென்று வாழ்த்துவீங்க. இந்த பணம் தந்துட்டு அவன் காலம் தந்து போச்சு. 3 முறை என்னைய பாரு, வெற்றி ஆகிடுவோம். போ. கர்மசாமிக்கு என் பையனுக்கு நான் வேலைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன், அது நடக்க மாட்டுக்கு. ஒன்று அவன் வேலைக்கு போவானா இல்லாட்ட வெளிநாட்டுக்கு போவானான்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு ஒருத்தர் கேட்கார். பையன் பாஸ்போர்ட் எடுத்திருக்கானா? நான் பேசுனது நீ கேட்டியா? முதல்ல நான் என்ன சொன்னேன், நீ அதை கேட்டியா? என் பையனுக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன், ஒன்று அவனுக்கு இங்கே வேலை கிடைக்குமா இல்லாட்ட வெளிநாட்டுக்கு போவானாங்கிற விளக்கம் எனக்கு தெரியணும்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா? திருவள்ளூர் பகுதி. திருவள்ளூர் பகுதி கணவன் மனைவி. கால் வந்துட்டுவாங்க. முருகா, யார் அதுங்க? அது யாருங்க? ஓ சத்தம் போடுது யாரு? என்னப்பா வேணும்? கால் வந்துட்டு வாங்க. அந்த பூ எடுத்து கொஞ்சம் அடையாளம் பாருங்க எப்படி இருக்குன்னு. சிதைந்து போன பூ. உன் பையனை போய் நான் பார்த்தேன், கசக்கி போட்ட ஒரு பூவை எடுத்து கையில் வச்சுருக்கான். கசக்கி போட்ட ஒரு பூவை கையில் வச்சுருக்கான். பூவுனா என்னது? ஒரு பெண்ணுக்கு நிகர். ஏற்கனவே வாழ்ந்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொம்பளையை கையில் வச்சுருக்காமன்னு அர்த்தம். புரியுதா? அவன் மனதை அங்கேருந்து வெளியில் எடுக்கணும். எடுத்த பின்பு நீங்கள் நினைக்கிறத மாதிரி உங்கள் வாழ்க்கையில் அவன் கட்டுப்பட்டு வருவான். இப்போ இருக்க நிலைமைகளை மாற்றி வெற்றியாக்கி தரேன். இந்தியாவிலே அவனுக்கு வேலையும் கிடைக்கும். கால் வந்துட்டுவாங்க. பூ வார்த்தமாக இருக்குது, கசக்குறாலும் கேட்டேடா பழைய வரலாம். இந்தாப்பா வெற்றியாக்கி தரேன். உன் பிள்ளைய திசை திருப்பி உன்னோடு இணைஞ்சு வாழ வைக்கி தரேன், நல்லாக்கி தரேன். போயிட்டாங்க. கர்மசாமிக்கு கர்மசாமி, என்னுடைய குடும்பத்தில் எந்த வேலையை பார்த்தாலும் நஷ்டமாக இருக்குது, அதுக்கு ஒரு வழிவகுத்து தாங்க ஐயான்னு ஒரு பெண்ணடியாள் கேட்க வந்திருக்கான். என்ன வேலை? கால் வந்துட்டுவாங்க. பெரிய பாளையத்தம்மா தாய், பெரிய பாளையம் போயிருக்கியா? ஒரு 3 வருஷம் இருக்குமா? கால் வந்துட்டுவாங்க. கஷ்டப்படுத்தியோ?
உன்னுடைய தொழிலை போய் நான் பார்த்தேன். 3 வருஷமாக உன்னுடைய தொழிலில் கடன்களும் மன வருத்தமும் நடந்துக்கிட்டு இருக்கும். யார் மூலமாவது ஏதேனும் ஒரு இடைஞ்சல் நடந்து அந்த வியாபாரத்தில் குழப்பமும் இடம் மாற்றக்கூடிய மனப்பிரச்சனையும் இந்த நிலைமை நடந்துக்கிட்டு இருக்கும். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வேணும். எங்கள் தொழிலையும் நல்லாக்கணும், எங்கள் பிள்ளைகளையும் சரி பண்ணணும் என்பது உங்களுடைய கேள்வி. வேறு என்ன வேண்டும் உங்களுக்கு? இந்தா கண்ட மூடிக்கா. இந்தா பணவசியம் ஜனவசியம். பக்கத்தில் வா மகளே. இந்த கனியை வீட்டில் கொண்டு போய் 3 மாதத்துக்கு சக்தி அமோகமாக வியாபாரம் ஓடும். அசக்திவா பார்க்கலாம். பௌர்ணமிக்கு வந்துரு, சரக்கு வாங்கிட்டு வா. என்ன வாங்கிட்டு வரணும்? யாரெல்லாம் அடிப்பீங்க நீங்கள்? ஏக்கா நல்லா இருக்கியா? போயிட்டு வா. திருமணமாகி பிரிந்திருக்கிறார்கள் என்று சொல்லி வேதனைப்பட்டு வந்தது யார்? சென்னையில் திருமணமாகி என் பிள்ளையின் வாழ்வில் பிரிவு இருக்கிறது என்று கேட்டு வந்தவங்க யாருப்பா? பைசில் 1 பின்னார சத்தம் கொடுக்க வேண்டியது. எந்த ஊர்? கூடுவாஞ்சேரி. ஓ, அந்த காலத்தில் ராக்கெட் விடுறதுக்கு செலெக்ஷன் பண்ண இடம். கல்லுவாங்க. அடித்தது பார்த்து சன்பாய் சம்பாய். யாருப்பா பிரிஞ்சிருக்கா? மருமக எங்க இருக்கா? பக்கத்தில் வாங்க. மருமக மனத்தை கொஞ்சம் பார்க்கணுமே. நீ போய் கூப்பிட்டியா? என்ன சொன்னாவ? உன் பையன் என்ன சொல்கிறேன்? அப்படியா? கால் வந்துட்டு வாங்க. உன் பையன் பாஸ்போர்ட் வச்சுருக்கானா? வெளிநாட்டில் தான் இருக்கானா? அதான் இப்போ ஃப்ளைட் போனது சத்தம் கட்டியா? மைக்கில் ஃப்ளைட்டு போச்சுல, சத்தம் கட்டிங்களா நீங்கள்? அதான் அவனை போய் பார்க்க போனேன். ஏன் பண்ணணும்னு உனக்கு தெரியுமா? யூடியூப் பார்ப்படுங்க போல நல்ல பிள்ளைங்களா இருந்தாலும் எப்படியும் வாழ்ந்துடலாம். ஆனால் ஆணாக பிறந்து அலமோதனே கண்ணா அப்படின்னு கேட்டார். பொம்பளைக்கு புருஷன் கிடச்சிருவான், ஆனால் ஆம்பளைக்கு பொண்டாட்டி கிடைக்கிறது ஒரு பெரிய பாடு. அப்படி நினச்சி வருத்தப்பட்டார். இப்போ அவள் வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்கிட்ட அவள் தயாராகிட்டான். ஆனால் ஓ மகன் வழி கிடைக்காம திணறிக்கிட்டு இறங்கிதான். அவளை இழுத்து கொண்டு வந்தால் சரி வருமா அப்படின்னு நான் சாமி கேட்டேன். அவள் பக்கத்திலே போகாத அப்படின்னு கட் பண்ணி விட்டான். அதனால் அந்த குடும்பம் இனிமேல் ஒட்டாது மகனே. உன் பையன் மனத்தை மாற்றிக்கிறது தான் நல்லது. அதுக்கு வேண்டிய வழியை நான் வகுத்து தரேன். கோவிந்தா கோவிந்தா கால் வந்துட்டு வாங்க. பொருந்து வந்த வார்த்தை இப்போ அதனால் மகனை பக்குவப்படுத்தி தாரேன். 3 மாத கால அவகாசத்தையும் பண்ணித்தாரேன். உங்களுடைய எண்ணங்களில் கர்மசாமி என் உடலில் அப்பப்போ நோய்களும் அடையாளங்களும் தோன்றுத, அதுக்கு எதுவும் மந்திர தந்திரங்கள் நடந்திருக்குமா, மனக்கோட்டங்கள் இருக்குமா அப்படின்னு பல மாயங்களை பற்றி ஆராய்ச்சி நீங்கள் செய்தீர்கள். அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கலை. இதெல்லாம் இயற்கையினுடைய பாதிப்பு. அதனால் உன் மகன் இதயத்தை மாற்றி இன்றுதான் பிறந்தோம் என்று புதுமை வாழ்வை பெற்று புனிதமாக வாழ வைப்போம். வர வச்சு தந்துடுவோம், கவலைப்படாமல் இருங்கள். 3 மாத அவகாசத்தில் ஒரு மாற்றம் இருக்கும். பக்கத்தில் வாம்மா, பொண்ணு கிடைக்கும்.
இந்த பொண்ணவே வச்சு நீங்கள் காப்பாற்றலை, உங்கள் பையனுக்கு எப்படி நான் பொண்ணு கொடுக்கறதுன்னு ஒருத்தன் சொல்லுவான்ல, சொல்லலாம் சொல்ல மாட்டானா? அதுவே நடக்கட்டும், சந்தோஷமாக இருப்போம். போயிட்டு வாங்க. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு என் மகன் என் சொல்லு பேச்சு கேட்கணும், இல்லைன்னா வீட்டை விட்டு நான் வெளியே போகணும், அதுதான் எனக்கு கரெக்டுன்னு ஒருத்தன் கேட்கான். அப்படி தானேயா? கால் வந்துட்டு வா. நல்ல கேள்வி வச்சுருக்கான்ல. குழந்தை வரம் கேட்டு வந்தது யார்? வாங்க. அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனசு. இன்னொரு தான் கால் வந்துட்டு வா. அழக்கூடாது, அழுதா என் பக்கத்துலேயே வரக்கூடாது. எனக்கு பிடிக்காத விஷயம் அதுதான். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் பையனுக்கு வயசு எத்தனைடா தம்பி? கால் வந்துட்டு வா. உன் பையனுடைய மனதை அடக்கி உனக்கு கட்டுப்பட வச்சா போதுமா? வேற என்ன வேணும்? இந்தா அவளுக்கு வேலை கிடைச்சாச்சு, சம்பளமும் கிடைச்சாச்சு. உன் பையனை திருத்தி வீடு அடங்கி இருக்க வைக்க. போயிட்டு வாப்பா. குழந்தை வர கட்டுவா பெண்ணடியாளே. இல்லைடா, அவங்களுக்கும் உண்டு. பொறுமையாக இருக்கடா செல்லக்குட்டிகளே. யாருக்கு குழந்தை வேணும்? அப்படியா? உன் பேர் என்ன? தாமு. நல்லா இருக்கலாம். உன் பேர் என்னம்மா? கால் வந்துட்டு வா. பயமாக இருக்கு. நெஞ்சம் மறப்பதில்லை, அது நினைவை இழக்கவில்லை. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். சிவபெருமானுடைய அனுசாரணை ஆசீர்வாதம் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கு. உண்மையா? ஆனால் இவனுடைய மனது அடிக்கடி தளர்ந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு காரணம், ஒரு முறை மருத்துவ செக்கப்பில் உங்களுக்கு கிடைத்த பதிலில் நீங்கள் திருப்தி அடைஞ்சிருக்க மாட்டீங்க. அந்த பயத்தின் காரணத்தால் இந்த பிறவியில் நம்ம ஏமாந்துட்டோமே இறைவா, நீ நினச்சி கொடுத்தாத்தால உண்டு, எங்கள்கிட்ட அந்த வசதி வாய்ப்பும் எந்த வழிகளும் இல்லையே, எப்படி எங்களுக்கு வாரிசை உருவாக்குவது என்று தெரியவில்லையே என்று நீங்கள் 2 பேரும் வேதனைப்படுகிறீர்கள். அதானே உண்மை. கால் வந்துட்டு வாங்க. வைகாசியில் குழந்தை ஜனனமாகும். பிறக்கிற பிள்ளை பொம்பளை பிள்ளையாக பிறக்கும். எந்த ஒரு தடைகள் இல்லாமலும் அந்த குழந்தை தோன்றி ஆனந்தமாக பிறந்து வரும். பிறக்கிற பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கலாம்? சாமி பேரே வைக்கலாமா? கற்பூர நாயகி அப்படி பேர் வைக்கும். இந்தா வெற்றி உண்டு. என்ன பேர்? கருப்பசாமிக்கு கற்பூர நாயகி. எனக்கு அதுதான் பெரிய கவலை. போந்தால உன் பிள்ளைய கேட்டதோட நிற்பியா? நீ அண்ணனுக்கு கல்யாணம், தம்பிக்கு கல்யாணம். விட்டு வண்டிய விட்டு. பூ வைக்க பூ வைக்கு பூக்கள் சொந்தமா. மருத்துவ சீட்லாம் எங்கே வச்சுருக்கிறேன்? கவுண்டிங் குறைவு யாருக்குன்னு சொன்னாங்க? உனக்கு சொன்னாங்களா? 65 இருக்குன்னு சொன்னாங்களா? கால் வந்துட்டு வா. மயிலாடவான் கோடி தடை சொல்வதோ, குயில் பாட கோட்டான்கள் குறை கொள்வதோ. பக்கத்தில் வாங்க, உட்காருங்க. மன அமைதியாக உட்காருங்க. கீழே உட்கார். ஏன் கவலைப்படுறேன்? பக்க 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 பக்கம். சபரிமலைக்கு போயிருக்கியா?
சபரிமலைக்கு போயிருக்கியா? போயிருக்கியா? பக்கத்தில் வா. அடுத்த கார்த்திகை மாதத்துக்குள்பட உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். பெயர் வந்து ஜோதி ஸ்வரூபன். ஐயப்பசாமி குழந்தை பேர். கால் வந்துட்டுவாங்க. வரலாம். இந்தா வெற்றியாக நடக்கும். உடலில் புதிய சக்தி நிலையிலிருந்து தோன்றும். வெற்றி உண்டு. ஜெயிச்சுவா. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு, திருவண்ணாமலைக்கு, திருவண்ணாமலைக்கு, திருவண்ணாமலை, திருவண்ணாமலை பக்தர் வாங்க. திருவண்ணாமலை சென்னையில் அப்படியே உட்காருங்க போய். நாளைக்கும் சென்னை இருக்குல்ல, மெட்ராஸுக்கு மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி? கொஞ்சம் பொறுமையா இருக்க. திருவண்ணாமலை பக்தர் வாங்க. திருவண்ணாமலை. பிள்ளைகள் கல்யாண வாழ்க்கை சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? ஆனந்த தேன்காற்று தாலாட்டுதே, அலைப்பாயுதே, மனம் ஏங்குதே, ஆசையின் காதலிலே ஆனந்த தேன்காற்று தாலாட்டுதே. எத்தனை பிள்ளைகள்? பொம்பளையா ஆம்பளையா? காதல் பண்ணது யாரு? கால் வந்துட்டு. மான்கள் தேடும் பூவையவளும் தேவி தகுந்தலையோ, போதையோட்டும் திராட்சை மதுவோ, தேகம் பூச்சரமோ, பார்வையாலே காதல் நோயை தீர்க்கும் மந்திரமோ, தீர்க்கும் மந்திரமோ, ஆனந்த தேன்காற்று தாலாட்டுதே. தாலாட்டுதுல கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஒரு பிள்ளை ஒன் சொல்லை மீறும், ஒரு பிள்ளை கட்டுப்படும். இதுதான் வாழ்க்கை. பொம்பளை பிள்ளையுடைய மனதுக்குள்ளே அலைப்பாய்கிறது உள்ளம். ஆசை நிறைய இருக்கு. குடும்பத்துக்கு உதவாத ஆசையை உள்ளம் நிறைய வைத்திருக்கிறாள். ஆனால் அந்த மனத்தை பக்குவப்படுத்தி ஆசையை தரித்து பெற்றோர்களுக்கு இணங்கி வாழ வைத்திருந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. வேற என்னப்பா வேணும்? பாரு உங்களுக்கு என்ன இருக்குன்னு. பணம் தந்திருக்கேன். கல்யாணம் வெற்றிகரமாக நடக்கும். தேவையான பணம் கிடைக்கும். சந்தோஷமா இருக்கு. கர்மசாமிக்கு என் பொம்பளை பிள்ளை அடிக்கடி மனம் குழம்பிக்கிட்டே இருக்கா. அவன் மனதை பக்குவப்படுத்தி ஒரு வழிகாட்டணும் கர்மசாமின்னு கேட்டு வந்தவங்க. கால் விட்டு வரலாம். வா. சொல்லாதே யாரும் கேட்டால். உங்க அப்பாங்க என்ன வேலை பார்க்குறார்? உன் பேர் என்ன? இப்போ என்ன பண்ண உனக்கு? கால் வந்துட்டு வா. நீ மட்டும் நீ இரு. போலவா. இந்த ஆண்டில் நீ உன்னுடைய எக்ஸாமில் நீ பாஸ் ஆகிடுவ. நீ நினைக்கிற லட்சியமாகிய ஒரு பெரிய பொறுப்பான பதவி உனக்கு கிடைக்கும். ஜெயிச்சு தந்தா போதுங்களா? வேறு என்ன வேணும்? இது சம்பந்தமாக உன்னுடைய மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. அதில் குழப்பம் இல்லாமல் வெற்றியாகி தரேன். இந்தா வெற்றி அடைவாய். வேறு என்ன வேணும் மகளே? என்ன வியாபாரம்மா? கடை மூடு. இந்தா
லாபமாக கிடைக்கும். சந்தோஷமாக இருக்கும். போய்ட்டு வா. அதே திருவண்ணாமலை என் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும்னு கேட்டு வந்தவங்க. யாருப்பா அது? குடும்பத்துக்கு வாரிசு வேணும்னு கேட்டு வந்தவங்க. நீங்கள் முதல்ல சென்னைக்கு வந்து நின்னீங்களா? என்னவா பூர்வீகம்? உங்கள் சொத்தெல்லாம் எங்கே இருக்குது? யாருக்கு வாரிசு வேணும்? நீங்கள் உள்ளே போகலாம். சரி சொல்லுங்கள். சரி, நல்லா இருப்பாங்க. சந்தோஷமாக இருங்க. கர்மசாமிக்கு நீதிமன்றம் சம்பந்தமாக வழக்கு யாருக்கு? உட்காந்துவாங்க. உங்களுக்கும் கோர்ட்டில் கேஸ் இருக்கு. என்ன சொல்லி நான் எழுத என் மன்னவனின் மனம் குளிர. என்னப்பா வழக்கு? பக்கத்தில் வரலாம். பணமெல்லாம் வந்து சேர்ந்துருச்சா? கால் வந்துட்டு வாங்க. வேட்டி நல்லா கட்டிக்காங்க. நிதானமாக இருங்க. படபடக்கவே கூடாது. நான் எதையும் பொறுத்து இருக்கக்கூடிய குணம் படைத்தவன். இந்த கேஸில் உன் பக்கம் பெரிதளவுக்கு குற்றம்னு சொல்லி வராது. அதை சாதாரணமாக விசாரணையிலேயே பேச்சுவார்த்தையிலேயே முடிக்கிறது மாதிரி ஏற்பாடு பண்ணி தந்துடுறேன். அப்பப்போ சில சமயத்தில் இடது பக்கத்தில் வாயு வந்து குத்துறது மாதிரி உடம்புல ஒரு வலி எடுத்துக்கிட்டு இருக்கு உனக்கு. அதை பற்றி நீ சந்தேகப்பட்டியா? டாக்டரை போய் பார்த்தியா? ஆனால் மனதுக்குள்ள சந்தேகம் இருக்குது. எதுவும் இதயம் சொந்தமாக குழப்பம் இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ தைரியமாக இருக்கலாம். புரியுதா? வேறு என்ன வேணும்? கிடைக்கல. இந்த வருத்தம் அவனுக்கு வேலை கிடைச்சிரும். சந்தோஷமாக என்னை நீ பார்ப்ப. போய்ட்டு நடக்கும். ஆனந்தமாக இருக்கு. கொஞ்சம் அமைதியாக வழக்கு உங்களுக்கு கோர்ட்டில் வழக்கு இருக்கா? என்ன வழக்கு? கால் வந்துட்டுவாங்க. அந்த வழக்கில் உன் பக்கத்தில் ஒன்றும் குற்றம் இல்லை. ஒரே ஒரு 1 2 3 4 5 6 7 8 360 சதுரடிகள் வந்து அந்த இடம் வேறு இடத்துல இருக்குங்கிறது மாதிரி குழப்பம் இருக்குது. அவன் வந்து அந்த இடத்த எல்லையை கொடுக்குறானே, தொல்லையை கொடுக்குறான். அந்த இடத்துல வந்து பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் உண்மையிலேயே பேரன்லி டாக்குமெண்ட்டில் உன் பக்கத்தில் ரைட் இருக்குது. ஆனால் இவன் போடுற டாக்குமெண்ட்டில் இந்த இடம் எனக்கு உரியது அப்படின்னு சொல்லி அவன் கொண்டு வரான். அந்த டிஃப்ரெண்ட்டில் பழைய பட்டாவில் நம்பர் வந்து ஒரு நம்பர் மட்டும் மாற்றத்தில் கிடக்கு. இதை சரி பண்ணி வெட்டியாக்கி தந்தால் போதுமா? கால் வந்துட்டுவான். அண்ணே அண்ணன் வைப்பாட்டி கட்டிக்கார அப்படின்னு சொல்லாதீங்க. வேற என்னப்பா வேணும்? வியாபாரம் பண்ணலாம். பொம்பளை வியாபாரத்தில் யாராவது கூட இருக்காளா? அது ஒரு காலத்தில் இருந்தா போயிட்டா. சரி தொடர்ந்து தர போயிட்டு வாங்க. கர்மசாமிக்கு அப்புறம் என்ன கர்மசாமி? திருவண்ணாமலையில் வேற என்னது அது? அப்படியா? எங்கள் வீடு எனக்கு நிலைக்குமா அப்படிங்கிறத பற்றி ஒரு குழப்பம் இருக்குன்னு சொல்லி வந்திருக்காங்க. யாருப்பா? என்ன தம்பி வீடு என்ன பிரச்சனை?
ஊரெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் உரிமை செலவை விட்டு கொடுக்க மாட்டேங்கான். தம்பி விட்டு கொடுக்க மாட்டேன். அண்ணன் வந்து உங்க இருக்குது போட்டுக்கெல்லாம் போதிங்க கால் வந்துட்டு வாடா, அதை நான் பார்க்குறேன் உனக்கு. கண்ண முடி உட்கார், ஓடியா. 3 மாதத்தில் உனக்கு உரிமையாக அந்த இடமும் வீடும் சொத்து உனக்கே உரிமையாகும். காப்பாற்றித்தரேன். எல்லாரும் மனதையும் நியாயத்தை உணர வைக்கிறேன். வெற்றி உண்டு. ஜெயிச்சு வா மகனே, போ. 3 முறை அப்பா பாரு வந்து என்ன கருமசாமி, நான் நினச்சபடி எனக்கு வாழ்க்கை அமையன்னு ஒரு ஆள் கேட்குற. யார் யாது கல்யாணம் முடிக்காத யார் தம்பி? நீ கல்யாணம் முடிச்சிட்டியா? என்ன நினைத்தபடி இன்னொரு வாழ்க்கையா? கொஞ்சம் நின்னுங்க. வேற யாருப்பா கல்யாணம் முடிக்காதவங்க யார் இருக்கா? நான் நினைத்தபடி என் வாழ்க்கை அமைய வேண்டும் என்று கேட்டு வந்தது. சரி, கால் வந்துட்டு வா. கொஞ்சம் பக்கத்து ஊருக்கு போவோமா? நம்மள திருவண்ணாமலை போதும்ல. ஏன்னா கிரிவலம் போகணும், லேட் ஆகும். கார்த்திகை மாதம்ல பக்கத்தில். உனக்கும் உன் மனைவிக்கும் மன உடன்பாடுகள் சரியாகவில்லை. அந்த மனநிலைகள் செட் ஆகுமா ஆகாதான்னு பார்த்தேன். நீ வந்து நேர்மையாக இருக்க, அவளுடைய மனது வந்து கொஞ்சம் எதிர்மறையாக இருந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கண்ண மூடு, அவளை கொஞ்சம் பார்க்கட்டும். வச்சிடலாமா? அவளை தெளிவு பண்ணி உன்னோட இணைந்து வாழ வச்சா போதுமா? வேற என்னடா வேணும்? கால் வந்துட்டு வா. என் புருஷன் கூட பிறந்தவங்க எங்களுடைய குடும்ப சொத்துக்களில் பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு யாரோ கேட்குறாங்க. யார் அது? சகோதரர்களுக்கும் எனக்கும் இடத்துல பிரச்சனை இருக்குன்னு கேட்டு வந்தது யார்? உன் குடும்பம் ஒற்றுமையாகும், வெற்றியாக்கி தருவேன். உன் மனைவி உன்னோடு இணைந்து வாழ்வாள். பஞ்சாயத்துலையா? தலைவராக இரு. மீண்டும் போ. கால் வந்துட்டு வேணே. அடுத்த பைசில் விழுப்புரம். விழுப்புரம் என்னப்பா கூட பிறந்தவங்களாம் எங்கே இருக்காங்க? என்ன பிரச்சனை அவங்களுக்கு உனக்கும்? பங்கு பிரச்சனை. கால் வந்துட்டு வா. பங்கு பிரச்சனையால தான் மகாபாரத போரே நடந்துச்சு. விழுப்புரம். கண்ணுக்குள் 100 நிலவ. கண்ண மூடு. அவங்க எல்லாரையும் ஒரு பேச்சுவார்த்தையில் சம்மதிக்க வச்சு உன் பங்கை உனக்கு உரிமையுடன் வாங்கித்தாரேன். வேற என்னப்பா வேணும்? கடனை தீக்கிறதுக்கு பணம் தந்துட்டேன். நல்லா இருக்கு. 3 முறை என்னை வந்து பாருடா, ஜெயிச்சுருவேன். கண்ணுக்குள் 100 நிலவ, இது ஒரு கனவா. கண்ணுக்குள்ளேயே ஒரு பொம்பளை இருக்கா. அவ எனக்கு கிடைப்பாளா கிடைக்க மாட்டாளான்னு ஒருத்தன் கேட்க வந்திருக்கான்ப்பா. நான் விரும்புத பொண்ணு கிடைப்பாளான்னு கேட்டு வந்தது யாருடா? நீ தானா? நெத்தி நிறைய திருநீர் பூசிருக்கேடா சம்முன்னு. வா, நல்லவே நல்லவே. இன்னொருத்தனிக்கான அது யாரு? அவள் வருவாள. வரமாட்டோம்னு சொல்கிறா. அவள் உன்னை பற்றி சிந்தனையே அவள்கிட்ட இல்லை. உன் நினைவே அவன் நெஞ்சில் இல்லை. அறியா பருவம் அவா. பாவம். நீ தான் கிடந்து தொங்கு தொங்குன்னு தொங்குத. அதை நீ அவட்ட தெரியப்படுத்தினியா? உன் லவ்வை அப்செட் பண்ண மாட்டேக்கா. இன்னைக்கு பேப்பர் பார்த்தீங்களாப்பா? ராமேஸ்வரத்தில் நான் ஒருத்தையை விரும்புதேன், எனக்கு சம்மதிக்கிறோம்னு சொல்லி கத்தியால் குத்தி கொண்டு விட்டான். இன்றைக்கி பேப்பரில் பாருங்கள், தினத்தந்தி பேப்பரில் ஃபஸ்ட்டு பேஜ் ஹெட்லைனே அதுதான்.
ஹெட்லைனே அதுதான். இந்த காதல் வெறி காம வெறி கொண்டவனுக்கு கண்ணும் தெரியாது, என்ன நடக்குங்கிறது அவனுக்கு புரியாது. அவனுக்கு ஒரே நோக்கம், புஸ்தத்தை பார்த்தாலும் அவள் தான் தெரிவா, ஒரு சட்டை எடுத்தாலும் அவள் தான் தெரிவா. உனக்கு அப்படி தானே தெரியுதா பாரு. அதான் கண்ணுக்குள் 100 நிலவு. அவன் எவ்வளோ விவரமாக சொல்லுதான் பாருங்க. கல்லினுள் தேரைக்கும் கருப்பை உயிருக்கும் புல்லுணவே தரும் தீன தயாளல் சவகுண போதல். டி.கே. பாகவதர் பாட்டு, சத்வகுண போதன். இவன் சொல்லுதான், கல்லுக்குள்ள தேரைக்கு படி இழக்கிறவன் சிவபெருமான், அவரை நான் நம்புதேன், கட்டாயமாக அவள் என்னை விரும்புவா, அவளை கூட்டிகிட்டு உங்கள் கோயிலுக்கு வருவோம்க்கான். உண்மைதான்டா பாரு. வருவான், உள்ளுறுதி, கால் வந்துட்டு வா. அப்படி நடந்தால் உன்னை ஆளாக நான் வாழ்த்து வேண்டாம். என்னென்ன ஒன்று சொல்ல மாட்டேங்கிய, நடந்தால் நம்ம வாழ்த்துவோம். நீ தான் கல்லினுள் தேரைக்கும் கற்பை உயிருக்கும் புல்லுணவே தரும் ஈசனை